மேலை நாடுகளில் மட்டும்தான் பில் கேட்ஸா இருக்கிறவன் பெரிய ஆளு. எல்லாத்தையும் தனக்குன்னு சேர்த்துக்கிறவன பெரிய ஆளுன்னு சொல்லணும்னா யூ ஹாவ் டு கோ டு த வெஸ்டர்ன் வேர்ல்ட். எல்லாத்தையும் விட்டவனை மட்டும்தான் பெரிய ஆள்னு இன்றளவும் இந்தியா சொல்லிட்டு. அது சித்தார்த்தனாக இருந்தாலும் சரி, அவன் சித்தார்த்தனாக இருந்தபோது அவனுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது, வாழ்க்கையினுடைய எந்த பிரச்சனையும் தெரியாது. அவனுக்கு இழப்புனா என்னன்னு தெரியாது, வயோதிகம்னா என்னன்னு தெரியாது, முதுமைனா என்னன்னு தெரியாது, நோய்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. வெளியில் வந்தவொடனே புத்தன் ஆயிட்டானாப்பா? இல்லை. ஓடி ஓடி சாப்பிட்டு பார்த்தான், போதம் வரல. சாப்பிடாமே இருந்து பார்த்தான், போதும் வரல. தூங்கி பார்த்தான், தூங்காமல் இருந்து பார்த்தான். மீண்டும் 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 நம்ம சொல்லுவோமே, உளி விழுவது வலி என அழும் கற்கள் சிற்பம் ஆகா. நல்லவன் சிற்பம். அனுபவம் என்னும் வலி தரக்கூடிய உளி மீண்டும் மீண்டும் விழுந்து அவன் சிற்பம் ஆவான். நம்ம எல்லாரும் கல்கள், படிக்கல்லா இருக்கலாம், தூண்கல்லாக இருக்கலாம், இல்லை உட்கார இருக்கையாரை கல்லாக இருக்கலாம், இல்லை உபயம் அப்படின்னு 5 ரூபாய்க்கு ஒரு டியூப் லைட்டை போட்டுட்டு நல்லவன்கிற பேர் வாக்க முயற்சி பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஆனால் நல்லவன்கிற ஒரு லிஸ்ட்டில் நம்மையும் ராஜராஜ சோழனையும் ஒன்றா வச்சிட முடியாது. பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே ஜாடையாக தான் இருக்கும். கார்மேகமும் இல்லை, உங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கருப்பு புகையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலே போகிறதுல என்ன பெருமை இருக்குது? மயில் கூட தோகை விரிச்சு ஆடலாம், நாம் கூட கொடையை விரிச்சிடலாம். மேலே போகிறதுல எதுவுமே இல்லைப்பா. திரும்பி கீழே வேருக்கு வரணும். மழையால் மட்டும்தான் வர முடியும். நல்லவன் திரும்பி வருவான். எமர்சன் கிட்ட சொன்னால் ரொம்ப அழகாக சொல்றாரு, what is good and bad after all labels that could be interchanged easily. ஆனால் மனசுக்கிட்ட மைக்க பிடிச்சோன்னா என்ன பேசுங்கிறது வேறு. கெட்ட பழக்கங்கள் உள்ளவங்கெல்லாம் கெட்டவங்களா எனக்கு தெரியாது, நல்ல பழக்கங்கள் உள்ளவங்கெல்லாம் நல்லவங்களா எனக்கு தெரியாது. ஆனால் சிந்தனைகள் செயலாக மாறும், செயல்கள் பழக்கங்களாக மாறும், பழக்கங்களே ஒரு கலாச்சாரமாகும், ஒரு கலாச்சாரமே அடுத்த தலைமுறையை காப்பாற்றுங்கிறது மட்டும்தான் தெரியும்.